மது என்னும் தீய பழக்கத்திற்கு மக்கள் ஆளாக வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் எதிர்பார்க்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளால் திரும்பப் பெறப்பட்ட காலி மது பாட்டில்களுக்கு வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்தவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது மதுபான கடைகளில் இருந்து பாட்டில்களை வாங்க தங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிலையில் பார் இல்லாத இடங்களிலும் புதிய டெண்டர் கோரப்பட்டதால் தங்கள் உரிமை பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மதுபான கடைகளில் திரும்ப பெறப்பட்ட பாட்டில்களை கொள்முதல் செய்ய மட்டுமே மனுதாரருக்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பார்களில் விட்டுச் செல்லப்பட்ட பாட்டில்களுக்கு உரிமை கோர முடியாது எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குடி என்னும் தீய பழக்கத்திற்கு மக்கள் ஆளாக வேண்டும் என மனுதாரர்கள் பார் ஒப்பந்ததாரர்கள் எதிர்பார்க்க கூடாது என அறிவுறுத்திய நீதிமன்றம், பார்களில் சேகரிக்கப்படும் காலி மது பாட்டில்களை திருப்பி கொடுக்கும் போது அதற்கான 10 ரூபாயை சம்பந்தப்பட்ட பாரின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.